ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சம்மன் ட்ரையலை பற்றி பார்ப்போம். அது சொல்கிற சாப்டர் பார்த்திங்கன்னா சாப்டர் 20 அண்டு உட்பட்ட செக்ஷன் 251 to 259 சிஆர்பிசியில். அதே ரிலேட்டடாக பிஎன்எஸ்எஸில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 21 அதுக்கு உட்பட்ட செக்ஷன்ஸ் 274 to 282. ஓகேங்களா? இப்போ அது தலைப்பு பார்த்தீங்கன்னா ட்ரையல் ஆஃப் சம்மன்ஸ் கேசஸ் பை மேஜிஸ்ட்ரேட்ஸ். அதாவது இது மேஷர் கோட்டா தான் நடக்கும். ஓகேங்களா? இப்போ வாட் இஸ் சம்மன்ஸ் கேஸ், வாட் இஸ் வாரண்ட் கேஸுங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இருந்தாலும் கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறேன். அந்த சம்மன்ஸ் கேஸ்னால் என்னென்னு சொல்கிற செக்ஷன் சிஆர்பிசியில் 2 சப்செக்ஷன், அதாவது செக்ஷன் 2 சப்செக்ஷன் W சம்மன்ஸ் கேஸை பற்றி சொல்லுது. அதே ரிலேட்டடாக பிஎன்எஸ்எஸில் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1 கிளாஸ் எக்ஸு அதே சம்மன்ஸ் கேஸ் பற்றி சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, எதெல்லாம் வாரண்ட் கேஸ் இல்லையோ அதெல்லாம் சம்மன்ஸ் கேஸ் சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ நம்ம வாரண்ட் கேஸ் என்னன்னு தெரியணும் இல்லையா? அதை சொல்கிற செக்ஷன் பார்த்திங்கன்னா செக்ஷன் 2 சப்செக்ஷன் எக்ஸு. அதே ரிலேட்டடாக பிஎன்எஸ்எஸில் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1 கிளாஸ் இசட். என்ன சொல்லுதுன்னா, 2 வருஷத்துக்கு மேலே ஆயுள் தண்டனை, மரண தண்டனை இந்த மாதிரி வழக்குகள் எல்லாமே வாரண்ட் கேஸ்ன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ சம்மன்ஸ் கேஸை இங்கே எப்படி நம்ம மீன் பண்ணுறதுனா, 2 வருஷத்துக்கு கீழே உள்ள அந்த தண்டனை தரக்கூடிய குற்றங்கள் எல்லாமே சம்மன்ஸ் கேஸ் தான். புரிஞ்சிச்சிங்களா? இப்போ செக்ஷனை பார்ப்போம். ஃபஸ்ட்டு செக்ஷன் சிஆர்பிசியை பொறுத்தவரையில் 251. அதில் சொல்லப்பட்ட தலைப்பை பார்த்துங்க, சப்ஸ்டன்ஸ் ஆஃப் அக்யூசேஷன். அதாவது அந்த குற்றச்சாட்டின் சுருக்கம், சாராம்சம் இது கேட்டாலே போதும், டு பி ஸ்டேட்டட் இது கேட்டாலே போதும்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த சொல்லப்பட்ட கண்டனை பார்த்தீங்கன்னா, ஒரு அக்யூஸ்டு சம்மன்ஸாக வாங்கிட்டு சம்மன்ஸ் கேஸ் அடிப்படையில் வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகும் போது அல்லது ப்ரொடியூஸ் பண்ணும்போது, போலீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த நீதித்துறை நடுவர் என்ன பண்ணுவாங்கன்னா, சல்பி ஸ்டேட்டட் எடுத்து சொல்ல வேண்டும், சல்பி ஸ்டேட்டடு மற்றும் சல்பி ஆஸ்கடு அந்த கேள்வி கேட்க வேண்டும். என்ன கேள்வினா, நீங்கள் கேஸை ஒத்துக்கிறீங்களா இல்லை உங்கள் பக்கம் தான் டிஃபென்ஸ் இருக்கா எடுத்து சொல்கிறதுன்னு கேட்பாங்க. இதுதான் முடிஞ்சிச்சு. அப்புறம் பக்கத்தில் கம்மா போட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இட் ஷல் நாட் பி நெசசரி டு ஃப்ரேம் ஏ ஃபார்மல் சார்ஜ். அதாவது ஒரு ஃபார்மல் சார்ஜை நீங்கள் வணைய வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ செஷன்ஸ் கோர்ட்லேயும் வாரண்ட் கேஸ்லேயும் நீங்கள் வந்து சல்பி இன் ரைட்டிங், இந்த சார்ஜ் ஷல் பி ஃப்ரேம்டு இன் ரைட்டிங் வரும் இல்லையா, அந்த வார்த்தை இங்கே இல்லை. அது போல் நீங்கள் ஃபார்முலாக ரெடி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, டைரெக்டாகவே கேட்கணும்னு சொல்கிறாங்க சட்டத்தில். ஆனால் சில கோர்ட்டில் இன்னமும் பார்த்தா சிலது டைப் பண்ணி தான் கேட்டு கையெழுத்தெல்லாம் வாங்கிப்பாங்க. அது ப்ராக்டிக்கலாக நடக்கிறது. சரிங்களா? அதே போல் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், செஷன்ஸ் ட்ரையல்லையும் வாரண்ட் ட்ரையலும் இல்லாத ஒரு விஷயம், அதாவது இங்கே இல்லை, அந்த உள்ள விஷயம் இங்கே இல்லை. அது என்னென்னா, சல்பி ரீடு அண்டு சல்பி எக்ஸ்பிளைன்டு அந்த வேர்டு 2 வார்த்தையும் இங்கே குறிப்பிடப்படல, அதையும் மைண்டில் வச்சுங்க. சரிங்களா? இப்போ இதே சப்செக்ஷன் 1ல் ரிலேட்டடாக பிஎன்எஸ்எஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது சொல்கிற செக்ஷன் 270